ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனிஸ் எஜுகேஷன். இன்றைய தலைப்பு மௌரியர்கள் பார்ட் 3. வாங்க சேர்ந்து படிக்கலாம். இந்த வீடியோல மௌரியர்களின் வணிகம் பற்றி படிச்சிருவோம். நாணயங்கள். மௌரியர்கள் 2 வகையான நாணயங்களை பயன்படுத்தினர். வெள்ளி நாணயங்கள், செப்பு நாணயங்கள். வெள்ளி நாணயங்களுக்கு பணம் அல்லது பனா என்று பெயர். செப்பு நாணயங்களுக்கு மாஷா காஷ் என்று பெயர். மயில், மலை, பிறை, சந்திர வடிவம் போன்ற வடிவங்களில் வெள்ளி நாணயங்கள் காணப்பட்டன. மாஷாகாஸ் என்பது செப்பு நாணயங்களின் பெயர். கிரேக்கம், மலேயா, இலங்கை, பர்மா. கிரேக்கம், மலேயா, இலங்கை, பர்மா ஆகிய நாடுகளுடன் வணிகம் நடைபெற்றது. கிரேக்கம் அல்லது ஹெலனிக். ஹெலனிக் அப்படிங்கிறது பண்டைய கிரேக்க கலாச்சாரத்தை சொல்றாங்க. ஹெலனிக் உலகம் அப்படிங்கிறது செவ்வியல் காலத்தை பத்தி சொல்லுது. கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 4ஆம் நூற்றாண்டு வரை இடைப்பட்ட காலத்தை செவ்வியல் உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்த கலாச்சாரத்தை தான் ஹெலனிக் என்ற பெயரால அழைக்கிறாங்க. ஸோ கிரேக்கம், மலேயா, இலங்கை, பர்மா ஆகிய நாடுகளுடன் வணிகம் நடைபெற்றது. காசி, வங்கா, காமரூபம் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களில் துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. காசி இன்றுள்ள பெயர் பனாரஸ், வங்கா இன்றைய பெயர் வங்காளம், காமரூபம் இன்றைய பெயர் அஸ்ஸாம் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மதுரை ஆகிய இடங்களில் துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. வணிகம் பல படிநிலை கொண்ட சந்தைகளில் நடந்தது. ஒரு கிராமம் சந்தையில் பரிமாற்றம் செய்து கொள்ளுதல் முதல் படிநிலை. ஒரு மாவட்டத்தின் கிராமங்கள் மற்றும் ஊர்களுக்கு இடையிலான பரிமாற்றம். நகரங்களை தாண்டி தொலைதூர ஊர்களுக்கு இடையேயான பரிமாற்றம். எல்லைகளை தாண்டி மற்ற நாடுகளுடன் பரிமாற்றம். முதலாவது, ஒரு கிராமத்திலிருந்து சந்தைக்கு கொண்டு செல்லுதல். கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு கொண்டு செல்லுதல். நகரங்களை தாண்டி தொலைதூர ஊர்களுக்கு கொண்டு செல்லுதல். கடைசியா எல்லைகளை தாண்டி மற்ற நாடுகளுடன் பரிமாற்றம். ஸோ இப்படி 4 படிநிலைகளை கொண்ட வணிகம் மௌரியர்கள் காலத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு கைவினை தொழிலுக்கும் பமுகா என்ற தலைவரும் ஜெட்டா என்பவரும் இருந்தார்கள். பிரமுகா என்றால் தலைவர் என்று பொருள். ஜேஷ்டா என்றால் மூத்தவர் என்று பொருள். ஸோ பமுகா என்ற தலைவரும் ஜெட்டா என்ற மூத்தவரும் இருந்தார்கள். தொழில்கள் ஒரு சேனி அல்லது ஸ்ரேணி. ஸ்ரேணி என்றால் வணிக குழு என்று பொருள். தொழில்கள் ஒரு சேனி என்ற அமைப்பாக திரட்டப்பட்டிருந்தன. இதனால் உற்பத்தியில் தனிநபரை விட நிறுவன அடையாளம் முக்கியத்துவம் பெற்றது. எல்லா கைவினை தொழில்களுக்கும் ஸ்ரேணி அல்லது சேனி என்ற அமைப்பு வணிக குழு இருந்தது. ஸ்ரேணிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை, ஒவ்வொரு வணிக குழுக்கு இடையிலான பிரச்சனைகளை மகா சேத்தி என்பவர் தீர்த்து வைத்தார். ஸ்ரேணிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை, அதாவது வணிக குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை மகா சேத்தி என்பவர் தீர்த்து வைத்தார். வணிக கூட்டத்திற்கு மகா சர்த்தவகா என்ற தலைவர் இருந்தார். கைவினை தொழிலுக்கு பமுகா என்ற தலைவர் இருந்தார். வணிக கூட்டத்திற்கு மகா சர்த்தவகா என்ற தலைவர் இருந்தார். நுழைவு வரி வசூல் மையங்கள் நிறுவப்பட்டது. மௌரியர்கள் காலத்தில் நுழைவு வரி வசூல் மையங்கள் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட், வணிகம் செய்யறதுக்கு போக்குவரத்து எப்படி இருந்தது என்று பார்ப்போம். கங்கை சமவெளியின் ஆறுகள் மூலம் வட இந்தியா முழுவதற்கும் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன. மேற்கே உள்ள நிலப்பகுதிகளுக்கு சாலைகள் மூலம் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன. விதிஷா, உஜ்ஜயினி ஆகிய நகரங்கள் வழியாக நாட்டின் வடபகுதியை தென்கிழக்கிலும் தென்மேற்கிலும் உள்ள நகரங்களோடும் சந்தைகளோடும் சாலைகள் இணைத்தன. வடமேற்கில் உள்ள சாலை மௌரிய பேரரசை வடக்கு மற்றும் மத்திய ஆசியாவோடு இணைத்தது. இதுல ஒரு 4 வழி சாலைகளை பார்க்கிறோம். வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே கங்கை சமவெளி தான் முக்கியமான ஒன்று. ஸோ கங்கை சமவெளியின் ஆறுகள் மூலம் வட இந்தியா முழுவதற்கும் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன. மேற்கே உள்ள நிலப்பகுதிகளுக்கு சாலைகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டன. விதிஷா, உஜ்ஜயினி ஆகிய நகரங்கள் வழியாக நாட்டின் வடபகுதியிலிருந்து தென்கிழக்கிலும் தென்மேற்கிலும், வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு விதிஷா, உஜ்ஜயினி ஆகிய நகரங்கள் வழியாக சாலைகள் இணைத்தன. விதிஷா, உஜ்ஜயினி ஆகிய நகரங்கள் வழியாக
நாட்டின் வடபகுதியை தென்பகுதியோடு சாலைகள் இணைத்தன. வடமேற்கில் உள்ள சாலை மௌரிய பேரரசை வடக்கு மற்றும் மத்திய ஆசியாவோடு இணைத்தன. நெக்ஸ்ட், கப்பல்கள் மூலம் கடல் வாணிபம் நடைபெற்றது. சாலைகள் மட்டும் இல்லாம கப்பல்கள் மூலமாகவும் கடல் வாணிபம் நடைபெற்றது. புத்த ஜாதக கதைகள் வணிகர்கள் மேற்கொண்ட நீண்ட கடல் பயணங்கள் குறித்து பேசுகின்றன. புத்த ஜாதக கதைகள் வணிகர்கள் மேற்கொண்ட நீண்ட கடல் பயணங்கள் குறித்து பேசுகின்றன. கப்பல்கள் சிறியவைகளாக கடற்கரையை ஒட்டி செல்பவைகளாக இருந்திருக்கின்றன. நெக்ஸ்ட், காடுகள் பாலைவனங்கள் போன்ற வழிகளில் செல்லும் சாலைகள் ஆபத்தானவை. எனினும் அர்த்த சாஸ்திரம் வணிகத்தின் முக்கியத்துவத்தையும் தேவையையும் சொல்கிறது. காடுகள் பாலைவனங்கள் போன்ற வழிகளில் செல்லும் சாலைகள் ஆபத்தானவை எனினும் அர்த்த சாஸ்திரம் வணிகத்தின் முக்கியத்துவத்தையும் தேவையையும் சொல்கிறது. நெக்ஸ்ட், முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். மௌரியர்கள் காலத்துல நம்ம நாட்டுல இருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இலை துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிற்பிகள். நறுமண பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இலை துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிற்பிகள். அதுபோக எகிப்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அவுரி செடி, தந்தம், ஆமை ஓடு, முத்து, வாசனை திரவியங்கள், அபூர்வ மரக்கட்டைகள். எகிப்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அவுரி, தந்தம், ஆமை ஓடு, முத்து, வாசனை திரவியங்கள், அபூர்வ மரக்கட்டைகள். முக்கிய இறக்குமதி பொருட்கள் குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், மெல்லிய நூலான கைத்தறி துணி அல்லது லினன். முக்கிய இறக்குமதி பொருட்கள் குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், மெல்லிய நூலான கைத்தறி துணி அதாவது லினன். நெக்ஸ்ட், மௌரியர்கள் காலத்துல சமூகம் எப்படி இருந்ததுன்னு படிச்சிருவோம். மௌரிய பேரரசு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண்மை விளங்கியது. வேளாண்மை தான் மௌரிய பேரரசின் முதுகெலும்பாக விளங்கியது. மண்ணின் வளத்தால் ஆண்டுக்கு 2 போகம் விளைந்ததை கிரேக்கர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உணவு தானியங்களுடன் கரும்பு, பருத்தி போன்ற வணிக பயிர்களையும் விளைவித்தனர் என்கிறார் மெகஸ்தனீஸ். வணிக பயிர்கள் கரும்பு, பருத்தி இந்த 2 பயிர்களையும் விளைவித்தனர் என்கிறார் மெகஸ்தனீஸ். தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்றும் கம்பளி வளரும் செடி என்றும் மௌரிய பேரரசை குறிப்பிடுகின்றார் மெகஸ்தனீஸ். தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்றும் கம்பளி வளரும் செடி என்றும் மௌரிய பேரரசை குறிப்பிடுகின்றார். பருத்தி ஆடைகளுக்கான நூத்தலும் நெசவிலும் ஈடுபடுவது வேளாண்மைக்கு அடுத்த முக்கிய தொழிலாக இருந்தது. நூல் நூற்றல், நெசவு இதுதான் வேளாண்மைக்கு அடுத்த முக்கிய தொழிலாக இருந்தது. அரசர்களும் அரசவையினரும் தங்கம், வெள்ளி, ஜரிகை வேலைப்பாடுகள் செய்த ஆடைகளை அணிந்தார்கள். அரசரும் அரசவையினரும் தங்கம், வெள்ளி, ஜரிகை வேலைப்பாடுகள் செய்த ஆடைகளை அணிந்தார்கள். பட்டு பொதுவாக சீனப்பட்டு என்றே அழைக்கப்பட்டது. ஏனென்றால் சீனாவிலிருந்து தான் பட்டு வரவழைக்கப்பட்டது. எனவே பட்டு சீனப்பட்டு என்று அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், உலோகங்கள் பத்தி பார்ப்போம். உள்ளூர் உலோக தொழிலாளர்கள் இரும்பு, செம்பு மற்றும் இதர உலோகங்களை பயன்படுத்தி உபகரணங்கள், பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள் தயாரித்தார்கள். இரும்பு, செம்பு தான் முக்கிய உலோகமா இருந்திருக்கு. இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுப்பது பல நூற்றாண்டுகளாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். கிமு 500க்கு பிறகு உலகில் மிக உயர் வெப்பநிலையில் இரும்பை பிரித்தெடுப்பது சாத்தியமானது. இரும்பு, செம்பு போன்ற உலோகங்களை மௌரியர்கள் காலத்தில் பயன்படுத்தினாங்க. கோடாரி, மேம்படுத்தப்பட்ட கலப்பைகள் உழவுக்கு உதவின. தரமான ஆணிகளும் கருவிகளும், தச்சு வேலைகள், மர வேலைகள் உள்ளிட்ட கைவினை தொழில்களின் தரத்தை மேம்படுத்தின. மர வேலைகள் கப்பல் கட்டுவதற்கும், வண்டி, தேர் ஆகியவற்றை உருவாக்குவதற்கும், வீடு கட்டுவதற்கும், பிற வேலைகள் செய்வதற்கும் உதவின. கல்வேலைகள் கற்களை வெட்டுதல், மெருகூட்டுதல் உயர்ந்த தொழில்நுட்பம் உள்ள தொழிலாக உருவாகின. மௌரியர்கள் தச்சு வேலைகள், மர வேலைகள், கல்வேலைகள் போன்ற வேலைகளை தொழிலாக வைத்திருந்தனர். இக்கலை திறமை சாஞ்சியில் உள்ள ஸ்தூபியிலும் அசோகருடைய தூண்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட மிகவும் மெருகூட்டப்பட்ட சுன்னார் கற்களிலும் பார்க்க முடியும். சாஞ்சி ஸ்தூபியிலும் அசோகருடைய தூண்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட சுன்னார் கற்களிலிருந்து இவங்க கல்வேலைகள் எப்படி செய்யறாங்க, மரவேலைகள் எப்படி செய்யறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்,
மௌரிய பேரரசு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தங்கம், வெள்ளி பொருட்கள், நகைகள், வாசனை திரவியங்கள், செதுக்கப்பட்ட தந்தங்கள், மருந்துகள், மட்பாண்டங்கள், சாயங்கள், பசைகள், துணி, கம்பளி, பட்டு, வாசனை மரக்கட்டை, விலங்குத்தூள், நவரத்தின கற்கள். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தங்கம், வெள்ளி பொருட்கள், நகைகள், வாசனை திரவியங்கள், செதுக்கப்பட்ட தந்தங்கள், மருந்துகள், மட்பாண்டங்கள், சாயங்கள், பசைகள், துணி, கம்பளி, பட்டு, வாசனை மரக்கட்டை, விலங்குத்தூள், நவரத்தின கற்கள். மௌரிய பேரரசின் சான்றுகள் பற்றி படிச்சிருவோம். தொல்லியல் சான்றுகள். முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள். மௌரிய பேரரசின் முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் நிறைய கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சமய சார்பற்ற இலக்கியங்கள். சமய சார்பற்ற இலக்கியங்கள். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தரின் முத்துராட்சசம், மாமுலனாரின் அகநானூற்று பாடல்கள். கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தர் எழுதிய முத்துராட்சசம், மாமுலனார் எழுதிய அகநானூற்று பாடல்கள். சமயம் சார்ந்த இலக்கியங்கள். சமண பௌத்த நூல்கள், புராணங்கள். சமண பௌத்த நூல்கள், புராணங்கள். வெளிநாட்டு சான்றுகள். தீபவம்சம், மகாவம்சம். இது இரண்டும் இலங்கை நூல்கள். தீபவம்சம், மகாவம்சம். மெகஸ்தனிஸின் இண்டிகா. ஃபாரின் டிராவலர் மெகஸ்தனிஸின் இண்டிகா. நெக்ஸ்ட் சார்லஸ் ஆலன். இவர் ஆங்கிலேய எழுத்தாளர் சார்லஸ் ஆலன் The Search for the India's Lost Emperor என்ற நூலை வெளியிட்டார். சார்லஸ் ஆலன் என்பவர் The Search for the India's Lost Emperor என்ற நூலை வெளியிட்டார். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் சார்லஸ் ஆலன். நூலின் பெயர் The Search for the India's Lost Emperor. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்று அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. அசோகரின் பேராணைகள் அல்லது பெருங்கட்பாறை ஆணைகள் கிடைக்கப்பட்ட இடம். அசோகரின் பேராணைகள் அல்லது பெருங்கட்பாறை ஆணைகள் கிடைக்கப்பட்ட இடம். மன்சேரா, சபாஸ்கார்கி, காந்தகார், கல்சி, சோபரா, சன்னதி, ஜௌஹதா, தௌலி, எராகுடி. இப்போ இதை எப்படி ஞாபகம் வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைகிட்ட சொல்றோம், மண் சேரா, காலில் மண்ணு சேராம காலை சுத்தமா வை அப்படிங்கிறத அட்வைஸா சொல்றோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மண் சேரா, சபாஸ் கார்கி. மண் சேராம நடந்திருக்க சபாஷ், குட் அப்படின்னு சொல்றோம். மண் சேராம நடந்திருக்க சபாஷ் கார்கி. காந்தகார், காந்தம் அப்படின்னா மேக்னெட், காந்தமோ கல்லோ ஒட்டாம சோஃபால உட்காந்துக்கோ. கடவுளோட சன்னதியில ஜபிச்ச அப்படின்னா டெய்லி ஏராளமா கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண் சேரா, மண்ணு சேராம நடந்திருக்க, வெரி குட், சபாஷ். காந்தகார் கல்சி, காந்தமும் கல்லோ கால்ல ஒட்டாம சோஃபால உட்காந்துக்கோ, சோபரா. சன்னதி, கடவுளோட சன்னதியில ஜௌஹதா, ஜபம் பண்ணுனா. தௌலி, டெய்லி. எராகுடி, ஏராளமா கிடைக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோகரின் பேராணைகள் கிடைக்கப்பட்ட இடம் மன்சேரா, சபாஷ் கார்கி, காந்தகார் கல்சி, சோப்பரா, சன்னதி, ஜௌஹதா, தௌலி, எராகுடி. கற்றூன் ஆணைகள் கிடைக்கப்படும் இடங்கள் மன்சேரா, மீரட், டெல்லி, லும்பினி, கௌசாம்பி, ராம்பூர்வா, அமராவதி, லாரிய அரராஜ், லாரியா நந்தன்கார். கற்றூன் ஆணைகள் கிடைக்கப்படும் இடங்கள் மன்சேரா. பேராணைகள் கிடைக்கப்பட்ட இடத்துல அப்படி கண்டினியூ பண்ணுங்க. நீ மீறி மண் சேர்ந்துச்சுன்னா காலில்
அப்படி வச்சுக்கோங்க. மண் சேராம இருக்கிறத மீறி டெல்லி வரைக்கும் போயிட்டேன்னா உன்னால நடக்க முடியாது, காலு லம்பிரும். அங்க கவு ஏதாவது மாடு ஏதாவது இருந்துச்சுன்னா ராம மனப்பூர்வமா நினைச்சு அமர்ந்துரு. லாரியில உன்னைய ஏத்திக்கிட்டு லாரியில இருந்து கார்ல ஏத்தி உன்னைய வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மண் சேராம இருக்கிறத மீறிட்டு டெல்லிக்கு போயிட்டேனா மண் சேரா மீறட் டெல்லி. லும்பினி காலு லம்பிரும், நடக்க முடியாது. லும்பினி கௌசாம்பி கௌவ சாமியா நினைச்சு. ராம்பூர்வா ராம மனப்பூர்வமா வேண்டி அமர்ந்திரு அமராவதி. கௌசாம்பி ராம்பூர்வா அமராவதி. லாரிய அரராஜ் லாரியில ஏத்தி லாரிய நந்தன்கார் லாரியில இருந்து கார்ல ஏத்தி கொண்டு வந்துருவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றூன் ஆணைகள் கிடைக்கப்படும் இடங்கள் மண் சேரா மீரட் டெல்லி லும்பினி கௌசாம்பி ராம்பூர்வா அமராவதி லாரிய அரராஜ் லாரிய நந்தன்கார். நெக்ஸ்ட் மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடையதுக்கு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை படிச்சிருவோம். அசோகருக்கு பின்வந்த அரசர்கள் மிகவும் வலிமை குன்றியவர்கள். இதனால உள்நாட்டுக்குள்ள கழகங்கள் அதிகமா வந்தது. ஒவ்வொரு அரசுகளும் சுதந்திரமான தன்னாட்சி அரசுகளா உருவாயின. அசோகரின் மறைவுக்கு பின் பேரரசு இரண்டாக பிரிந்தது. வடமேற்கிலிருந்து இந்தோ கிரேக்கர்கள் சாகர் மற்றும் குஷானர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். பாக்டீரிய நாட்டை சேர்ந்த கிரேக்கர்களின் படையெடுப்பு தான் மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்தது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரதா அவருடைய படைத்தளபதி புஷ்யமித்ர சுங்கரால் கிமு 185 கொல்லப்பட்டார். அசோகருக்கு பின்வந்த அரசர்கள் வலிமை குன்றியவர்கள், தன்னாட்சி அரசுகள் உருவாயின. அசோகருக்கு பிறகு அரசு இரண்டாக பிரிந்தது. கிரேக்கர்கள் சாகர்கள் குஷானர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். பிரகத்ரதா புஷ்யமித்ர சுங்கனால் 185 கொல்லப்பட்டார். கூடுதல் தகவல்களா சீன பெருஞ்சுவரை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவராகும். குன் சி ஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார். குன் சி ஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார். ஒலிம்பியாவின் ஜியஸ் கோயில் கிரீஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். ஜியஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். ஒலிம்பியா கிரீஸ் நாட்டில் உள்ளது. 5ஆம் நூற்றாண்டில் இங்கு ஜியஸ் கோயில் கட்டப்பட்டது. இது உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். நெக்ஸ்ட் க்ளோசரி பார்த்திடலாம். சமத்துவம் இகாலிட்டேரியன் சமத்துவம் இகாலிட்டேரியன். மடாலயம் மானஸ்ட்ரி மடாலயம் மானஸ்ட்ரி. ஆய்வுக்கட்டுரை ட்ரீட்டீஸ் ஆய்வுக்கட்டுரை ட்ரீட்டீஸ். பேரச்சமும் நடுக்கமும் ஹாரர் பேரச்சமும் நடுக்கமும் ஹாரர். முரண்பட்ட ஆன்டிதெட்டிக்கல் முரண்பட்ட ஆன்டிதெட்டிக்கல். தூண்டும் இன்சைட்டிங் தூண்டும் இன்சைட்டிங். கசப்பான ஆக்ரிமோனியஸ் கசப்பான ஆக்ரிமோனியஸ். சூழ்ச்சி மேனோவரிங் சூழ்ச்சி மேனோவரிங். விரோதி அட்வர்சரி விரோதி அட்வர்சரி. செயல்படாததாக்கு நெகேட் செயல்படாததாக்கு நெகேட். மதமாற்ற முயற்சி ப்ரோஸ்லைட்டிங் மதமாற்ற முயற்சி ப்ரோஸ்லைட்டிங். மற்றவர் உணர்வினை மதித்தல் எம்பத்தட்டிக் மற்றவர் உணர்வினை மதித்தல் எம்பத்தட்டிக். மௌரியாஸ் பார்ட் 3 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல புது டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வெளிப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.